சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். சாப்பாடு சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறோம்? வாயால சாப்பிடுறோம். அப்ப அது நாக்குல போய் பல்லால பட்டு அப்ப நமக்கு அது ஒரு ருச்சி ஒன்று கிடைக்கிறது. ருச்சி கிடைச்ச உடனே அந்த வயிற்றுல போயிட்டு நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது. ஆமாம் தானே? அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறது. ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? நமக்கு என்ன வேண்டாமோ அது வந்து மோஷன்ல வெளியில வந்துடுறது. அந்த மாதிரி தான் மருந்து சாப்பிடுவோம். அது நம்ம இந்திய மருத்துவத்தில் மட்டும் இந்தியாவில் மட்டும் பார்த்தா லேட்டு கொடுப்பா, பவுடர் கொடுப்பா, தேவை பழம் சாப்பிடுவோம். அது நாக்கு வச்சு சாப்பிடும்பொழுது அந்த நாக்குல வந்து அந்த ருச்சி தான் இருக்கு. நம்ம உடம்புக்கு இன்னைக்கு இந்த வியாதிக்கு எதை சாப்பிட்டா சரியாகும்? அது அந்த மருந்துல நாக்குல நம்மளுடைய உமிழ்நீர் சொல்லுவோம். அதுக்கு எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. அதுல வந்து நம்ம ரத்தத்துல செலுத்துறது. இந்த ஃபாரினர்ஸுடைய மெடிசன் கூட நல்லா தருவோம். ஒன்று கூட நம்ம நாட்டில் சாப்பிட மாட்டோம். வாயில போட்டு தண்ணி விட்டுது, வாயில போட்டு தண்ணி விட்டுது. அது வயசுல தான் போகும். வயசுல போனால் ஒரு ஆக்ஷன் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது அவங்க மெடிசனில் நிறைய 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 அவ்வளோ மெடிசன் சொல்கிறாங்க. இது கண்டென்ட் இவ்வளவு, இது கண்டென்ட் இவ்வளவு, இது ப்ரோட்டீன் கண்டென்ட், இது நம்ம ஆசிட் கண்டென்ட்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆசிட் என்ன வேலை செய்யும்? இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஆசிட் தேவையா? எதுவுமே அவன் சொல்றது எல்லாருக்கும். அதாவது எனக்கு சொல்ல தெரிஞ்ச மொழிகள் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா பேராசிட்டமால், ஜுரம் வந்தா பேராசிட்டமால். அது எந்த பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்னு இல்லையா, எந்த வயசுக்கு என்ன கொடுக்கணும்னு இல்லையா. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கணும். சீக்கிரமா அவளால பண்ண முடியும். வயசு மாற்று எந்த வியாதியாக இருந்தாலும் பேராசிட்டமால், ப்ரோட்டீன் இல்லை ஏதோ டைப் ஆஃப் மெடிசின். அந்த மாதிரி சரி கிடையாது.